நம்ம சிஎஸ்கேவின் இளவீரர்கள் 2 பேர் இப்போ நம்ம சென்னை டீமோட வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. நம்ம ஊர்வில் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் வீர் அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மணிக்கு நம்ம சென்னை டீமோட வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. நம்ம ஊர்வில் பட்டேலை பொறுத்தளவுக்கு போன சீசன் ஃபுல்லாக நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துருந்தாரு. அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். சிஎஸ்கேவின் ஒரு முக்கியமான நட்சத்திர வீரராக வந்து இருந்தார். பட் இந்த தடவை சஞ்சு உள்ளே வந்திருக்கிறதுனால ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஓப்பனிங்காக, மிடில் ஆர்டரா இல்லை ஃபினிஷிங் ரோலா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஊர்வில் பட்டேல் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவருக்கான ஆடு லெவன் வாய்ப்பு வந்து நம்ம சிஎஸ்கே கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு. நம்ம பிரசாந்த் வீரை பொறுத்த அளவுக்கு ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு இன்ஜுரி காரணமாக முக்கியமான மேட்ச்லேருந்து வெளியேறி இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருந்துட்டு இருக்காரு. நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. நம்ம ஜட்டோட இடத்துல தான் இவரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து இருக்க போகிறாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் வீர், இவங்க 2 பேரும் சிஎஸ்கே இளம் வீரர்கள் சார்பாக முக்கியமான நேரத்தில் இப்போ வந்து சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 பேரும் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆனதாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஆடு லோன் வாய்ப்பு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.